ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு செரி பிளாசம். நான் உங்கள் கவி. இன்றைக்கி சுகாக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஒன் ஷாட் மாதிரி போடலாமா இல்லை எஃப்எஃப் மாதிரி போடலாமான்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது. பட் நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்சு எண்டில் சொல்கிறேன். இதில் ஸ்டோரி என்னென்னா, வயனும் சுகாவும் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்காங்க. ஒன் சைடாக மீன்ஸ் இவங்களும் சுகாவை தான் லவ் பண்ணுறாங்க, அவரும் வயன் தான் லவ் பண்ணுறாங்க. பட் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கல ரெண்டு பேருமே ஒரு பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணிப்பாங்க. அப்புறம் அவங்க சேர்றாங்களா இல்லையா, எப்படி லவ்லாம் எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் ப்ளீஸ்டா எனக்கு லைக் வேணாம், எனக்கு ஷேரோ வியூஸ் மட்டும் பண்ணால் போதும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. அப்புறம் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். ஸ்டார்டிங் சீனு சீக்கிரம் வரேம்மா. ஆக்சுவலாக வயன் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 12th தான், ஓகேங்களா. 12th ஸ்கூல் முடிக்க போகிறாங்க. சீக்கிரம் வரேம்மா. என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் இரேண்டி. இங்கே பாருமா, டைம் 8 ஆக போதுமா. 8:40 தானே உனக்கு பஸ். அப்புறம் என்னம்மா? இல்லைம்மா, ஆனாலும் சீக்கிரம் போகணும்ல. எதுக்கு சீக்கிரம் போகிறேன்னு ஒன்றும் புரியலை. அம்மா ஏம்மா அப்படி சொல்கிற? ஆமாம், இப்போல்லாம் சீக்கிரமாக போயிடுறியே, என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. சீக்கிரம் தோசை சாப்பிட்டு போ. நீ தலையை வாரிட்டியா? வாரிட்டேன் போ. ஆமாம், பொட்டு. ஏன் மேடம் பொட்டு வைக்காமல் எங்கேயும் போக மாட்டேலோ? நம்ம கிறிஸ்டின் இருந்தாலும் நீ பொட்டு வச்சுட்டு தான் வெளியே போகிற. என்ன வயன், என்னம்மா சின்ன வயசுலேருந்து நீ பொட்டு வைக்கணும்னு சொன்னல, அதனால தான் பொட்டு வைக்கிறேன். ஏதோ போ. ஆக்சுவலாக வயன் கிறிஸ்டினு. ஸோ அவங்க வராங்க. வரும்போது இன்றைக்கி என்னடி அந்த பையனை பார்க்க போறியா? இன்றைக்கி வந்தால் பார்ப்பேன். என்ன லவ் பண்ணுறியா? பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் தெரில ஷீஸோ. லவ் பண்ணால் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம் என்னன்னு. நீ இருக்க அளவுக்கு எத்தனை பசங்க பின்னாடி சுற்றுறாங்க, எப்படி சொல்லாது நீ? ஆமாம், உடனே மேடம்க்கு வெக்கம் வந்துடும். என்னடி வெக்கப்பட்டு கண்ணை செவந்துடும் போல். ஆமாம், மேடம்க்கு வெக்கப்பட்டு கண்ணை செவந்துடும். சும்மா இரு சிசு, வேணா இன்னும் காணும். ஆமாம், நான் வேணா ஃபோன் பண்ணி எங்கே வரீங்கன்னு கேட்கவா? இல்லை சிசு, இன்றைக்கி வேறு ஈவெண்ட் இருக்குது, நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவன் முடிச்சுட்டு போனால் நல்லதாக நடக்கும், அதான். பஸ் வரேன்னா 2 நிமிஷம் தாண்டி இருக்குது. மால் வருவானா வரமாட்டானா? நான் வரல, நான் அடுத்த பஸ்ஸில் வரேன், போங்கடி. அடுத்த பஸ்ஸில் வரியா? அப்புறம் லேட் ஆகிடும் வயன். லேட் ஆனால் பரவாயில்ல, அவனை பார்க்காம எப்படி சிசு வர்றது? இன்றைக்கி வேறு ஈவெண்ட் இருக்குது. ஆமாம், ஈவெண்ட் இருக்குது, அவனை பார்க்கணும். விளாடாத சிசு, சும்மா எங்கடின்னு அவனை காணோம். ஆனால் பஸ் வந்துடுது. பட் அந்த பர்சன் இன்னும் வரல. அந்த பர்சன் யாருக்கு தெரிஞ்சிருக்கும், சுகா தான். அப்புறம் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. எப்பவுமே சுகா எங்கே நிற்பாங்களோ அந்த பக்கத்தை பார்த்துட்டே போகிறாங்க. போகும்போது பைக்கில் ஆரன் சவுண்ட் கேட்குது. எங்கேயோ கேட்ட பைக் மாதிரி இருக்கே அப்படின்னு ரியலைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக வயன் ஜன்னல் சைடில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த ஆரன் சவுண்ட் எங்கே ஃபெமிலியராக இருக்கேன்னு சொல்லும்போது திருப்பி அகைன் 2 times ஆரன் அடிக்க இவங்க திரும்பி பார்க்க அங்கே சுகா வர 2 பேருக்கும் ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் நடக்குது. அப்புறம் வயன் சிரிக்கிறாங்க, பட் ப்ளஷ் ஆகுறாங்க, பட் காமிச்சிக்கல. அப்படி எகத்தாளமாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு அப்படி சுகா வயனை பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அதுக்கப்புறம் வயன் காலேஜில் இறங்கினோடனே அங்கே நின்று வயனுக்கு சுகா பாய் சொல்கிறாங்க. வயனும் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, தெரியாதவங்க ஒருத்தவங்க பாய் காட்டுறாங்க. பட் பிடிச்சிருந்தா நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம்ல, கண்டுக்காத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு க்யூட்டாக அப்படியே வயன் காலேஜ்குள்ளே போகிறாங்க. காலேஜ்குள்ளே போனால் என்ன ஈவெண்ட்னா, வயன் பரதநாட்டியம் நல்லா ஆடுவாங்க. ஸோ பரதநாட்டியம் டான்ஸர் வயன். ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக
போகிறாங்க. அதனால தான் அவங்க ஈவெண்ட்டு சுகாவை பார்க்கலன்னா நான் எப்படி ஆடுவேன், சுகா இருந்தால் தான் பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஈவெண்ட் போகிறாங்க. ஈவெண்ட்டுக்கு யார் கெஸ்ட்டாக வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம யோகி தான். நம்ம சுகாவோட அண்ணன் யோகி. ஆக்சுவலாக 2 பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. நம்ம ஃபர்ஸ்ட் பிறக்கிறவங்கள வந்து அண்ணனும், செகண்ட் பிறக்கிறவங்கள வந்து தம்பினும் சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? யோகியை பார்த்தோன்னே இது உடனே வயன் வந்து செகண்ட் ஜர்க் ஆகுறாங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி. பட் அவங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஆர் யோகி டு த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும் போது யோகி வந்து ஒரு சில ஸ்பீச்சஸ்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா பட் அவங்க வந்து அந்த பரதநாட்டியம் பற்றி சும்மா டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. டிஸ்கிரைப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக யோகிக்கு வந்து பார்த்தோன்னே லவ் வரும்ல, அந்த மாதிரி சும்மா இந்த பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே சின்ன ஒரு அஃபெக்ஷன் மாதிரி வந்திருக்கும். யோகி வந்து ஆக்சுவலாக ஒரு கம்பெனியோட சிஇஓ. அந்த கம்பெனி வந்து மின்ஸ் கம்பெனி. ஆக்சுவலாக யோகியோட அப்பாவோடது. பட் யோகி அங்கே வந்து சிஇஓவாக இருக்கார். சுகா வந்து சும்மா போவார் வருவார் அந்த மாதிரி தான் இருப்பார். ஸோ போக போக பார்க்கலாம் சுகாவோட கேரக்டரை. அப்போ வந்து யோகி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, வயன் நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, எங்கள் கம்பெனியில் கூட ஒரு ஈவெண்ட் இருக்குது, நான் உங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணி உங்களை நான் கூப்பிடுறேன், எங்களுக்காக ஒரே ஒரு சின்ன ப்ரோக்ராம் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஒரே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த சுகர்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால அவங்க வந்து ஹாப்பி ஆகிட்டு லைக் ஷிசுவை போய் ஹக் பண்ணி ஒரே ஆர்ப்பாட்டம்தான். காலேஜே சுற்றுறாங்க, பாத்ரூமில் போய் வெக்கப்படுறாங்க, கிளாஸே கவனிக்கல மேடம், ஒரே வெக்கத்துலேயே சுற்றிட்டுருக்காங்க. மறுநாள் சுகா வர வரைக்குமே அவங்க அப்படி தான் சுற்றிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சீக்கிரமாக போய் சுகாவை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. ஆக்சுவலாக அவர் என்னென்னா மார்னிங் மட்டும்தான் வருவார். ஈவினிங் இவங்க போகும்போது அவர் வரமாட்டார். ஏன்னா காலேஜ் டைமிங் 2.5 வருஷமாக சுற்றுறாங்க. ஆனால் காலேஜ் டைமிங் வந்து சாருக்கு தெரியல. ஸோ அவர் வந்து வந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவே மார்னிங் சீக்கிரமாக கிளம்பி போகிறாங்க. சுகா வந்து கொஞ்சம் முன்னாடி நாள் பார்க்கும்போதே சுகா வந்து லைட்டாக டல்லாக இருந்திருப்பாங்க, லேட்டாக வந்திருப்பாங்க. இன்றைக்கி இன்னும் கூட டல்லாக தெரியுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சரியாக தெரியல என்னென்னு. ஆனால் அவங்க வந்து சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்த்து சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க. அவ்வளோதான் அவங்க பண்ணுவாங்களே. எப்பவுமே வந்து பார்ப்பாங்க, ஒரு சின்ன ஸ்மைல் போடுவாங்க, அப்புறம் பஸ் வரும், கிளம்பி போயிடுவாங்க. ஓவர் அட்வான்டேஜும் கொடுக்க மாட்டாங்க, அதே டைம் பிடிக்காத மாதிரியும் நடந்துக்க மாட்டாங்க வயன். ஸோ அங்கே வந்து ரொம்ப ஸ்பீடப் போகிறாங்க. அப்புறம் பையனும் சுகாவும் பார்த்ததுக்கப்புறம் வயன் வந்து பஸ்ஸில் ஏறி எப்போவுமே போல சுகாவுக்கு வந்து பாய் காட்டுற மாதிரி ஒரு ஐ கான்டாக்ட்லேயே ஒரு பாய் காட்டுற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே கிளம்பி காலேஜுக்கு போவாங்க. காலேஜ் போயிட்டதுக்கப்புறம் தான் அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம நேத்தியாக வேறு பார்த்தோம்ல, நேற்று நல்லா தானே ஸ்டேஜில் பேசினார், ஏன் இன்றைக்கி வந்து பேசியிருக்கலாமே, இல்லை ஏதாவது சொல்லியிருக்கலாமே, அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஷீசுவும் அதே தான் வந்து கேட்குறாங்க வயன்கிட்ட, நேற்றே அவர் வந்துட்டு நல்லா தானே பேசினார், அப்புறம் இன்றைக்கி வந்து எதுவுமே பேசலை, அவர் பாட்டிங்கன்ட்டு இருக்காரு, தெரியல, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதோ புரியல, சரி போவோம் பார்த்துக்கலாம். ஆனால் க்யூட்டில் யோங்கி, ஐயோ அது அவன் சிரிக்கிறத பார்த்தாலே க்யூட்டாக இருக்குது. நீ எப்போம்மா அவன் சிரிக்கிறத பார்த்த? இல்லை நேற்று ஸ்டேஜில் பேசும்போது சிரித்தாங்கல்ல. ஆக்சுவலாக அவங்க யோங்கியும் சுகாவும் ஒன்றுன்னு நினச்சி சுகான்னு சொல்லாமல் யோங்கின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஓஹோ மேடம் எப்படி போதும் போட்ட அந்த கம்மி ஸ்மைல் இருக்கே, இதெல்லாம் முடியல, என்னாச்சு, இல்லை அப்படியே சொர்க்கத்துலேயே பறக்கிற மாதிரி இருக்கும். காலேஜ் வந்துடுச்சு, இறங்குவா, கண்டக்டர் மண்டியிலே போட்டு இறக்கிறதுக்குள்ளே நம்ம இறங்கிடணும். சேஷம் ஆடியோ இன்றைக்கும் லேட்டாக பண்ண இருந்தாலும் செருப்பால் அடிப்பார். 8:30 மணி காலேஜுக்கு 8:40 மேலே தான் நம்ம வரோம். 8:40 மேலே தான் பஸ்ஸே ஏறுறோம். இப்படி யோசிச்சுக்கோ வயன், வா வயன், ஏன் 2 பேர் லேட்டு? சார் பஸ்ஸு டெய்லி உங்களுக்கு பஸ் ரிப்பேர் ஆகுதா? இல்லை சார் இன்றைக்கி வேறு பஸ்ஸு. எந்த பஸ்ஸு?
இனிமேல் பஸ்ஸு வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு பஸ்ஸு வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து டிரைவர் அக்கள்கிட்டே கேட்டுக்கிறேன். பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சா? டெய்லி பிரேக் டவுன் ஆகுது உங்களுக்கு? போங்க போய் லாஸ்ட் பெஞ்சில் முட்டி போடுங்க போங்க. சார் ஓ என்ன எதிர்த்து பேசுகிறீங்க? இல்லை சார். என்ன சார் நீங்களே இப்படி பண்ணால் எப்படி சார்? நீங்களே இப்படி பண்ணான்னா வருஷம் முழுக்க லேட்டாக வருவீங்க. உங்களை என்ன தூக்கி வச்சு இடுப்பில் வச்சு கொஞ்சவா? சார் அவ்வளோலாம் வேணாம் சார். பாசமாக போய் உட்கார் வயன்னு சொன்னால் போய் இதில் உனக்கு இது வேறு கிண்டல் கேள்வி வேறு. போவேன் போய் லாஸ்ட்டில் முட்டி போடு. நீயும் கூட சேர்ந்துட்டு இப்படியே இருட்டுன அப்படி இல்லை சார். ஓ என்ன கிம் சார் ரொம்ப கோபமாக இருக்கீங்க போல். இதோ இந்த வயனும் ஷிசு தான் லேட்டாக வராங்க. ஷிசுவா நீங்களே பேசாமல் கூட்டிகிட்டு வந்துடுங்க. நான் என்னதான் அண்ணாவாக இருந்தாலும் ஸ்கூலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி மீற முடியும்? சரிங்க சார் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே மேம். எல்லோரும் கேளுங்க. கிம் சார் நீங்கள் எப்படி சார் இவ்வளோ எங்கே இருக்கீங்க? ரொம்ப முக்கியமா? ஃபஸ்ட் கிளாஸை விட்டு வெளில போயா நீ? கிளாஸில் என் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த பொண்ணு மூஞ்சியோ வாடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளில அமுச்சு விட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த மாதிரி கிளாஸ்லாம் ஓவரானோடனே கிம் சார் சொல்கிறாரு, வயன் என் கேபினுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க போனோடனே இப்போ தான் வயன் எனக்கு ஓகே சொல்வேன். சார் விளையாடாதீங்க சார், நீங்கள் என்னோடய அண்ணன் மாதிரி சார். சரி சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ஏன் டெய்லி காலையில் லேட்டாக வரீங்க? இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பஸ்ஸா என் காதிலே பூ சுற்றுறியா? பஸ்ஸெல்லாம் லேட்டாக வரல. நீங்கள் ஏன் லேட்டாக வரீங்க? நீங்கள் தான் பார்த்தேன் ஏதோ ஒரு பையனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இன்றைக்கி வந்தான் அழகாக இருந்தால் சும்மா பார்த்தேன் சார். இன்றைக்கா? நான் 2-3 வாட்டியே பார்த்துருக்கேன் அந்த பையனை. சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக அந்த பையன் நேற்று நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்த யோங்கி மாதிரியே இருக்கான்ல. ஆமாம் சார் எனக்கும் அப்படி தான் சொல்கிறது. மாட்டினியா? எத்தனை நாளாக ஓடுது? இல்லை சார் சும்மா சைட் அடிப்போம் அவ்வளோதான் சார். நீ மட்டுமே நான் கூட சுற்றுற தருதலையுமா? சார் ஷிசுலாம் நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு அதான் பார்த்தமே. அதான் தயாங் பின்னாடி சுற்றிட்டு இருக்குது. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அப்போ அது உண்மை. அப்படி இல்லை சார், அதான் ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருக்கேன். அப்புறம் என்ன, தருதலையை பிடிச்சி ஒரு நாள் உரிக்கணும். சார் அப்படிலாம் இது பண்ணாதீங்க சார். ஷிசு நல்ல பொண்ணு. அதான் நல்ல பொண்ணு லட்சணம் தெரிஞ்சிச்சு. நீங்கள் வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு கம்பியை பழுக்க வச்சு சார் அவள் பாவம் லைட்டாக மட்டும் சூடு வைங்க. நீயும் ஃப்ரெண்டு போய் கிளாஸ் பாரு. அப்புறம் உனக்கும் அந்த ஜேகே சாருக்கும் என்னதான் பிரச்சனை? அவர்கிட்டே எப்போத்தாலும் திட்டு வாங்கிட்டே இருக்கு. அது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோம், சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கார் அவருக்கு அவ்வளோதான் லிமிட்டு. சொல்லி வைங்க. என்ன வேணும் உணர்ற? இல்லை சார் அவருக்கு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் பிரச்சனையா சார். என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருந்தார். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். முன்னு பின்னாடி சுற்றுறாரா? சார் அவருக்கு ஆள் இருக்குது சார். அவங்க ஆள் பேர் கூட ஜாஸ்மினா சார். இப்போ தலார் வந்து சொல்வார் இந்த மாதிரி ஆச்சு வயன் அந்த மாதிரி ஆச்சு வயன், அவன் என்னை கண்டுக்கவே மாட்டா வயன் அப்படின்ற மாதிரி சொல்வார். நான் சும்மா உங்ககிட்ட விட்டு போட்டேன். அது கூட நம்புறிய மக்கு சார். சரி நான் வரேன். ஐயோ அந்த ஜேகே சார் எங்கேயாவது வராரு எட்டி பாருங்க, நான் அப்படியே கிளாஸ்க்கு ஓடிடுவேன். ஏன் வயன்? இல்லை சார் எல்லாம் தான் சார் லவ் பண்ணுறாங்க. அவன் மட்டும் லவ் எங்களால் தாங்க முடியல சார். என்ன நடந்தாலும் வந்து சொல்கிறான் சார். அவன் எங்கேயாவது பாருங்கள் சார். சாருக்கு மரியாதையே இல்லை சார். நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சார். நீங்கள் என்ன சார் மரியாதை கேட்குறீங்க? எத்தனை நாளாக இது? நாங்கள் சுமார் ஒரு 3 வருஷமாகவே ஃப்ரெண்ட்ஸ் சார். எப்படி வயன்? சார் அந்த பொண்ணுக்கு பூ கொடுத்ததே நான் தான். என்னது? இல்லை சார் சார் கொடுக்க சொன்னாருன்னு நான் தான் பூ எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்தேன். அதில் செட் ஆயிடுச்சு சார். அதெல்லாம் கண்டுக்காதீங்க விடுங்க. என்ன லாங்குவேஜு என்ன இது? சரி போ நான் எட்டி பார்க்குறேன். ஏவா ஏட்டி இங்கே தான் இருக்கியா? ஐயோ இந்த சமயக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். சொல்லுங்கள் ஜேகே சார் எப்படி இருக்கீங்க? லவ் லைஃப்லாம் எப்படி போகுது? என்ன எனக்கு தெரியாத மாதிரி கேட்குறேன். நேற்று தானே எல்லாமே ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆமாம் சொன்னீங்களே 12 மணிக்கு. உங்களோடாமே சார் சாப்பிடுக்கிறீங்க. வயன் இன்றைக்கி என்ன நினச்சினோம் அந்த கீழே வயன் அப்படின்னு சொல்லிட்டு வயனை கூப்பிட்டு போயிடுறாங்க.
ஆக்சுவலாக ஒயின் பாதிக்கெலாம் சட்டனே பண்ண மாட்டா, இவங்க 2 பேரும் அதை சமாளிச்சிருவாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் வந்து போகிறாங்க. ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அங்கே ஒரு பிளாக் கலர் கார் இருக்குது, அதில் வந்து யோங்கி உட்காந்துருக்காங்க. யோங்கி வந்து ஒயனை பார்க்கும். ஒயன் வந்து என்ன எப்பவுமே மார்னிங் தானே வருவார், இன்னைக்கு என்ன ஈவினிங் வந்திருக்காரு. ஷிசு வந்து காதில் அதான் சொல்கிறாங்க, என்னடி மால் இப்பயே வந்திருக்கா, என்ன ஒரே லவ்ஸா, எப்போ போய் சொல்கிறது ஐடியா. எனக்கே ஒன்றும் புரியலடி எதுக்கு ஆஃப்டர்நூன்லாம் வராங்கன்னு. அவனுக்கு ஆக்சுவலாக காலேஜ் டைமிங்கே தெரியாதுடி. நான் டிஃப்ரெண்ட்டான டைமிங் போவேன். அவன் 2-3 வாட்டி என் பின்னாடி வந்து காலேஜ் டைமிங் தெரியாமல் போயிருக்கான். என்ன சொல்கிறது, இது ஒன்றும் புரியலை இது. சரி என்னன்னு பார்ப்போம், வா போகலாம். ஆக்சுவலாக யோங்கி பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி டெட் கிளார் மாதிரி இருக்குது. லைக் ஒரு லவ்வோடு பார்ப்போம்ல அந்த மாதிரி அவர் பார்க்கல. பட் அவர் பார்க்குறதே கொஞ்சம் எப்படியாவது அது கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. இதோட இந்த எஃப்எஃப்பை நான் இங்கே ஓவர் பண்ணிக்கிறேன். நான் அடுத்த பார்ட் வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ பொறுமையாக இந்த எஃப்எஃப் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ காய்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்கள் சப்போர்ட்னால தான் எங்களை மாதிரி யாருமே எஃப்எஃப் போட முடியுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நைட்டில் பேசுறதுனால கொஞ்சம் வாய்ஸ் லோவாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.